முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எந்த தலைப்பில் பார்க்கணுன்றதுக்கு முதல் என்ன பக்கத்தில் ஒரு ஆள் இருப்பார், அவரை காணல. அவர் சில உடல் உபாதைகள் காரணமாக ஆள் இல்லாமல் போயிட்டார். ஆனால் வருவார் அடுத்த காணொலிகளுக்கு. அவர் தன்னுடைய கருத்து விவாதங்களை வைப்பார். அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் அவரை பற்றி கேட்க வரையில் தானே இப்போ நான் கதைக்க வந்த விடயங்கள் என்று பார்த்தீங்கன்னா, இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்வஸ்திகா அருளிங்கத்தின் ஒரு நேர்காணல் ஒன்று தொடர்பாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினரை பற்றி வைகோ அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்கிறார். அந்த விடயம் தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக நாங்கள் இதில் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்வஸ்திகா அருளிங்கம் அவர்கள் பல விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த அரசாங்கத்தை பற்றின விமர்சனம் அவர் முன்வைச்சிருக்கிறார். என்று பார்த்தீங்கன்னா, இந்த அரசாங்கமும் இனவாதத்தை தான் பேசி கொண்டிருக்கின்றது. நாங்கள் பாராளுமன்றத்தில் அவர்கள் பேசுகின்ற பொழுது சொல்கின்றார்களே தவிர இனவாதம் நாங்கள் பேசவில்லை என்று. ஆனால் அவர்கள் இனவாதத்தை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். முன்னைய அரசாங்கங்கள் நாங்கள் இனவாதிகள் என்று சொல்லிக்கொண்டு இனவாதத்தை பேசினது. இப்போ இருக்கிற அரசாங்கம் நாங்கள் இனவாதிகள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இனவாதத்தை பேசுது அல்லது இனவாதத்தை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது என்கின்ற பொருள்பட அவர் பேசுகிறேன். ஏண்டா அமைச்சரவையில் ஒரு சிறுபான்மையினர் கூட இப்போ இல்லை கேபினெட்டில். அதாவது ஒரு முஸ்லீம் ஆக்கள் கூட இப்போ கேபினெட்டில் இல்லை. அதுவே ஒரு முக்கியமான காரணம் தானே என்று அவர் அதை சொல்லியிருக்கிறார். அதாவது முன்னே அரசாங்கம் அந்த தெனாலி படத்தில் ஒரு நகைச்சுவை இருக்குது. எல்லாரும் தைரியம் என்ற முகமூடியை போட்டு கொண்டு பயப்படணும், நான் தைரியமாக பயப்படுறேன் என்ற மாதிரி தான் இப்போ இந்த அரசாங்கம் இருக்குன்னு அவள் சொல்லியிருக்கிறார். அவள் அப்படி சொல்லி நான் சொல்கிறேன். அடுத்தாக இப்படியான விவரத்தை மட்டும் சொல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒரு கிராமமே அழிக்கப்பட்டது. இந்த பட்லந்தை விவகாரத்தை பற்றி பேசியிருக்க இப்போ தான் நீங்கள் பட்லந்தை விவகாரத்தை பற்றி சேர்க்கணும். அதுவும் அல்ஜசீரா வந்த அப்புறம் தான் அது தொடர்பாக பேசப்படுகின்றது. ஆனால் அல்ஜசீரா அந்த நேர்காணலுக்கு முழுது சந்திரிகா இருக்கிற காலத்திலேயே இந்த பட்லந்தை விவகாரம் தொடர்பாக விவாதிக்கப்பட்டது. அப்பையில் இருந்து வார பொருள் தான் இது. ஆனால் இப்போ தான் பேசுகிறேன். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இது மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கில் நிறைய வதைகள் இருந்தது, நிறைய விடயங்கள் நடந்தது. அது தொடர்பான ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையை நாங்கள் கேட்கின்ற பொழுது தரையில்லை. குறிப்பாக இது சம்பந்தமாக நான் பேச முடியாது என்ற வழக்கு நடந்தோன்றிருக்கு நீதிமன்றத்தில். ஆனால் கிழக்கில் ஒரு கிராமமே அழிக்கப்பட்டது. அது தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவை நாங்கள் கேட்ட பொழுது அது இல்லை என்று சொல்லினோம் என்ற பொருள்பட அந்த நேர்காணலில் சொல்லியிருப்பாள். அது மட்டும் இல்லாமல் இப்படியான விஷயங்களை அவள் பேசுகின்ற பொழுது, அதாவது குறிப்பாக அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பான விஷயத்தையும் சொல்லியிருப்பாள். அர்ச்சுனா ராமநாதன் தொடர்பாக நான் என்ன பேசினேன்னா, அவர் பாராளுமன்றத்தில் ஒரு பெண்ணை பற்றி தவறாக பேசியிருந்தார். ஆனால் யாருமே அதில் குரல் கொடுக்கல, கேள்வி கேட்கல. ஏன் அப்படி தவறாக பேசுனீங்க கேள்வி கேட்கல. அதை பற்றி தான் நான் பேசியிருந்தேன் என்ற பொருள்பட அவள் பேசியிருப்பாள். அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த விடயப்பரப்பு தொடர்பாக அவள் பேசுகின்ற பொழுது எல்லாமே பெரும்பாலும் இந்த விமர்சன பாணியில் பேசுகிறாவா விடுதலை புலிகள் அமைப்பினர் மேலேயும் ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார். முன்னே காலகட்டங்களில் விடுதலை புலிகள் அமைப்பினர் ஒரு பாசிச அமைப்பு என்று சொல்லி அது தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்தது. அந்த வகையில் இவனுடைய இந்த நேர்காணல் தொடர்பாகவும் பல விமர்சனங்கள் வந்திருக்கு இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பாக. அது மட்டும் இல்லாமல் அந்த கருத்துப்பட்டியில் பார்க்கின்ற பொழுது கூட அந்த விமர்சன அலைகளில் பெரும்பான்மையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பாக இவர் சொன்ன விடயங்கள் தொடர்பாக விமர்சனங்கள்லாம் வந்திருக்கு. என்ன விடயத்தை சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் போராளிகளை நான் குறை கூற முடியாது, ஏன்னா அவர்கள் தலைமையை கேட்டுத்தான் நடக்கின்றார்கள். ஆகவே அந்த தலைவர்கள் தொடர்பான விடயப்பிறப்பில் தான் நான் விமர்சனம் செஞ்சினான் என்ற பொருள்பட அவர் பேசியிருந்தார். ஆகவே இது தொடர்பாக அவர் சொல்கின்ற பொழுது ஒரு வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் எடுத்து பார்த்தா விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் தொடர்பாக தன்னுடைய விமர்சனத்தை வைத்திருக்கின்றார் என்கின்ற பொருள்படத்தான் அந்த விமர்சனங்களை சொன்ன கருத்துக்கான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு கலாச்சாரத்தை பேணி காத்த ஒரு அமைப்பினர் என்கின்ற ஒரு புகழ் இன்று வரையுமே விடுதலை புலி அமைப்பினர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கமால் குணரட்னா அவர்கள் சொல்கின்ற பொழுது கூட அவர் ஒரு தளபதியாக இராணுவ தளபதியாக இருந்த ஒரு நபரே என்ன விடயத்தை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விடுதலை புலிகள் அமைப்பினருடைய ஒரு புகைப்படத்தில் கூட அவர்கள் மது போதையில் இருந்த மாதிரியான ஒரு புகைப்படம் ஒன்று இல்லை, புகைப்பிடித்தது மாதிரியான ஒரு புகைப்படம் ஒன்று இல்லை என்ற பொருட்பட அவர் சொல்லியிருந்தார். யார்? கமால் குணரட்னா அவர்கள். ஆகவே ஒரு போரில் எதிரெதிர் துருவங்களாக இருக்கிற ஒருவரே இவரை பற்றின ஒரு கலாச்சார பண்பாட்டு அம்சங்களை பற்றி பேசுகின்ற பொழுது நல்ல விடயமாகத்தான் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் இவா பேசுகின்ற பொழுது கலாச்சாரம் தொடர்பாக கலாச்சாரம் மாறுபடக்கூடியது. போர்க்கால சூழலில் கூட சில கலாச்சாரம் சீர்கேடு அல்லது கலாச்சாரம் குறைவான விடயங்கள் இருந்தன என்ற பொருள்பட பேசுகிறேன். அவள் குறிப்பாக என்னத்தை மென்ஷன் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, போர்க்கால சூழலே ஒரு கலாச்சாரம் தவறாக இருக்கின்றது என்கின்றது ஒரு அணுகுமுறை தான் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு அணுகுமுறையை அது கலாச்சாரம் ஒரு பண்பாடு ஒழுங்கான முறையில் அமையலை என்ற பொருள்பட அவள் பேசுகிறேன். இது தொடர்பான பல விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றது. இவ என்ன எது தொடர்பான விடயங்களை பேசினாலும் கூட
அந்த கேள்வி கேட்குற அந்த நேர்காணல் செய்கிற அந்த நபரே கேட்டிருந்தார், நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பினர் பெரும்பாலும் விமர்சனம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க, ஏற்றுக்கொள்ளல, ஆனால் பெரும்பாலான சிறுபான்மையின மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொருள்பட பேசின பொழுது அதனுடைய சுவார் விமர்சனங்களும் சொல்லியிருந்தால் இந்த நேர்காணலுக்கு பிறகும் கூட பல விமர்சனங்கள் அந்த நேர்காணல் தொடர்பாக எழுந்திருந்தது. இப்படியாக பல விடயப்பிறப்பில் வந்து அவள் பேசியிருந்தவா. அது ஒரு பக்கமாக அந்த விடயம் தொடர்பான விமர்சனங்கள் எழுந்திருந்தாலும் கூட இது ஒரு பெரிய பேசுபொருளான விடயமாகவே மாறி இருக்கின்றது. அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விடயத்தையும் பார்க்கணும். அதுலேயும் குறிப்பாக இந்த விடயமும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பான ஒரு விடயப்பிறப்புலாம் இருக்குது. யார் சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் சொல்லியிருக்கின்றார். பெரும்பாலும் இந்த விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பான அல்லது தலைவர் தொடர்பான விடயங்கள் வந்து இந்தியாவிலிருந்து பெரும்பாலும் பாரது இப்போ அண்மை காலமாகவே ஒரு பெரிய பரபரப்பாக அல்லது பெரிய பேசுபொருளாக வந்துகின்ற ஒரு விடயமாக இருக்குது. அண்மையில் பல நெடுமாறனவர்கள் சொல்கின்ற பொழுது கூட விடுதலை புலிகளுடைய அமைப்பின் தலைவர் உயிருடன் இருக்கின்றார், அவர் காலம் பெறுகின்ற பொழுது வெளிக்காட்டுவார் என்ற விஷயத்தை சொல்லியிருந்தார். அப்படியான ஒரு நிலைப்பாடு, அப்படியான கருத்துப்பட அரசியல் காரணங்களுக்காகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தொடர்ந்து அவர்கள் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வெளியில் வந்து கொண்டே இருக்கு. அந்த வகையில் விடுதலை புலிகளின் தளபதிகளுக்கு ராஜீவ்காந்தியால் ஏற்பட்ட சிக்கல் தொடர்பாக வைகோ அவர்கள் ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, ஆயுதங்கள் வழங்குவதாக ராஜீவ்காந்தி அழைப்பு விடுத்த புலேந்திரன் மற்றும் குமரப்பா போன்ற 17 தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிகள் இலங்கை இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டதாக வைகோ அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதில் அவர் முக்கியமான பல விடயங்களை சொல்கிறார். அந்த விஷயம் அவர் என்னென்ன விடயத்தை சொன்னவர் என்றதை நான் இதில் வாசிக்கிறேன், பாருங்கள். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தனது வீட்டிற்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகின்ற போது சில ஆயுதங்களை வழங்குவதாக கூறினார். இதற்கமைய தமிழீழ விடுதலை புலிகளின் புலேந்திரன் மற்றும் குமரப்பா உள்ளிட்ட 17 தளபதிகள் இந்தியாவில் உள்ள விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் உள்ள ஆயுதங்களை எடுத்துச் செல்ல கடல் வழி புறப்பட்டார்கள். இதன்போது இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். அப்போது தளபதிகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரியப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து இந்திய அரசை தொடர்பு கொண்டு உங்களை நம்பித்தான் நமது தளபதிகள் புறப்பட்டார்கள், இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என கூறினார். அதில் ராஜீவ்காந்தி தலையிட முயன்ற போதும் சில துரோகிகளால் ஜெயவர்த்தனவை திருப்திப்படுத்துவதற்கு அவர்கள் கைதாகட்டும் என கூறினார்கள். இதனைத் தொடர்ந்து சிங்கள இராணுவம் கத்தி முனைகள் சொருகப்பட்ட துப்பாக்கிகளுடன் அங்கு சென்றதும் காவலுக்கு இருந்த இந்திய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டார்கள். இதன்போது இலங்கை இராணுவத்தினர் கைதான தளபதிகளின் குரல் வலைகளை கத்தியால் குத்தி அவர்களை தாக்கிய 12 தளபதிகள் அங்கேயே உயிரிழந்தார்கள் என்கின்ற ஒரு விடயப்பரப்பில் அவர் இந்த சொல்லியிருக்கார். உண்மையிலேயே இந்த விடயத்தை பற்றி சொல்கின்ற பொழுது ஏற்கனவே இந்திய இராணுவத்தினர் வந்து இங்கே வந்து பல அழிவுகள் ஏற்பட்டது, இந்திய இராணுவத்தினரால் ஏற்பட்ட இழப்புகள் வந்து அதிகமாக இருக்கின்றது. அது வந்து வெறுமனை வடகிழக்கு மட்டுமென்று சொல்லலாது, தென்னிலங்கையில் கூட பல இழப்புகள் தொடர்பான விடயங்கள் இருக்குது. ஆனால் இந்தியாவை நம்பியும் பல இழப்புகள் இங்கே நடைபெற்றது, அது தொடர்பான பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதில் ஒரு விடயப்பிறப்பு தான் இது தொடர்பான ஒரு விடயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பாக இனி இங்கே இருக்கிறார்கள் என்ன நிலைப்பாட்டை சொல்ல போயினம், அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக இந்திய அரசு அல்லது மத்திய அரசு தொடர்பாக பேசுமா என்கின்றதையும் நாங்கள் தொடர்ந்தான் பார்க்கணும். இப்படியாக பல விடயங்கள் விடுதலை புலிகள் அமைப்பினர் தொடர்பாகவும் இலங்கை தமிழர்கள் தொடர்பாகவும் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றது. சரி, தொடர்ந்தும் பேசலாம். இப்படியான பல தகவல்களோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் முஸ்பாத் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொண்டு இருங்கோ. நன்றி, வணக்கம்.